அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என்ற புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இபிஎஸ்க்கு எதிரான புகாரை சிபிஐ விசாரிக்க மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரம்? வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல தமிழகத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாகை, விருதுநகர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்கள்ல மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகள்ல தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில தான் புகார் அளித்து 5 ஆண்டுகளை கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் புகார் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ராஜசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனது புகார் குறித்து விசாரணையை துவங்கி உள்ளதாக கூறிய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்பதால் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்போடு 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும், சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அந்த இதையும் ரத்து செய்து தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணைக்கான அனுமதியை திரும்ப பெற்ற அரசாணையை ரத்து செய்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த வழக்கு என்பது விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.